அவர் கட்டிச்சிருக்கணும் மரியாதை அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. நானே கொடுத்த லஞ்சம், நானே கொடுத்த லஞ்சம், நானே சாட்சிங்கிற வா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, மரியன் வில்சன் காரச்சார விவாதம் பண்ணார். நானே லஞ்சம் கொடுத்திருக்கேன், நானே சாட்சி அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசிவிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் லஞ்ச ஊழல் இலாகாவுக்கு புகார் கொடுத்திருக்கார். அந்த புகார் கொடுத்ததனுடைய எதிரொலி நான் அவ்வாறு பேசலன்னு சொல்றார். எவ்வாறு பேசினானா, அவ்வாறு பேசினார். அதைத்தான் நான் யூடியூப்ல போட்டேன். அக்யூஸ்ட் நீ தான் நம்பர் 1. உன்னுடைய தகுதி சான்றுகள்லாம், உன்னுடைய தரம்லாம் சரியா இல்லை, உன்னுடைய தகுதி சான்றுலாம் பிரச்சனையில் இருக்குது. சவுண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினது, புறம்போக்குலாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். உன்னுடைய குடும்பம், நீ, உன் மாமியாரும், உன் மாமனாரும், உன் மச்சான், இவங்க எல்லாம் நடத்துகிற கல்வி குழுமத்தில் சம் ப்ராப்ளம். அப்போ திமுக கட்சிக்கு ஒயிட்டில் எல்லா தொழில் நடத்துகிறவங்க தான் கொடுக்குறான், எல்லா பிக் ஷாட்ஸ் தான் கொடுக்குறான். நான் 900. அப்போ தாவேக்கா கட்சிக்கு எவ்வளோ நீ கொடுத்த நிதி, எவ்வளோ கொடுத்து நீ அதை வச்சுன்னா அதுதான் கேட்கணும், எவ்வளோ வாங்கினீங்கன்ட்டு, எவ்வளோ கொடுத்தாரு அவருன்ட்டு. ஏன்னா குஷியானது பொய் சொல்றாரு புரோஜனம் இல்லை. எல்லா ஆதவாச்சுனா தான் முதல்வரனுடைய நிழல் ஆதவாச்சுனா தான் கேட்கணும். அவர் சட்டமன்றத்தில் அவர் மரியாதை நிதித்துறை அமைச்சர் கட்சித்தார்ல, நான் தான் கொடுத்தேன், நானே சாட்சி, வா சொல்லு, சொல்லுப்பா. என்னோட பக்கம் தங்கத்தன்னரசு வேற ரெடி ஆகிட்டாங்க. உனக்கு ஏற்கனவே டிஎம்கே லீகல் விங்கு வேற வேலை செஞ்சுன்னு இருக்குது. சட்டமன்றத்தில் அருமையா பிரேமலதா சொன்னாங்க பாருங்க நேற்றுக்கு. பொதுமக்களுக்கு பயனுள்ள கேள்விகள்லாம் கேளுங்க, அதுக்கு உண்டான பதிலெல்லாம் சொல்லுங்க. மானிய கோரிக்கையில் தேவையில்லாமல் ஒருத்தரோட ஒருத்தர் மேலே 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 போட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனாவுக்கு சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நிழல் முதலமைச்சர், அந்த பாணியில் அவர் எல்லாத்தையும் அவரே பதில் சொல்லிக்கணும், பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு. இது ஒரு சட்டமன்றமா, ஆரோக்கிய மன்றமா, மக்கள் மன்றமா இல்லை. அது நேற்றுக்கு பிரேமலதா அதுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஜேசிடிக்கு. ஜேசிடி அதுபடி நடப்பன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடத்துறாருன்னு பார்ப்போம். இப்பவே பிரச்சனை இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிட்டு போறாரு ஜேசிடி. ரொம்ப அருமையா பேசி போறாரு. அவர் கட்டிச்சிருக்கணும் மரியாதை அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. நானே கொடுத்த லஞ்சம், நானே கொடுத்த லஞ்சம், நானே சாட்சிங்கிற வா. விஜிலன்ஸ் என்கொயரிக்கு வா, சிபிஐ. இப்ப நீ சொன்னதுனால நீ எங்கெல்லாம் கல்வி குழுமம் நடத்துறியோ அந்த கல்வி குழுமத்தை எல்லாத்தையும் இப்போ ஆய்வு பண்ண போறாங்க. எவ்வளோ புறம்போக்கு இடம் வச்சுக்கிற, எவ்வளோ கோயில் லேண்டு வச்சுக்கிற, இந்துக்கு சொந்தமான கோயில் லேண்டில் எவ்வளோ நாளா நீ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிற, உன்னுடைய கட்டடங்கள் தன்மை என்ன, இதுக்கெல்லாம் நிர்வாக பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி ரதி மூலம் ரிஷி மூலம் கூட எடுத்து அடிக்க போறாங்க. அதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. சந்திப்பு அடுத்த